அனுபவ கவிஞன் கவியரசர் ஒரு கவிதையில, தனி கவிதையில ரொம்ப அற்புதமா பாடியிருப்பார். தான் வளர்த்த நாயை குறித்து பாடியிருப்பார். சீசர் அந்த நாயினுடைய பெயர். சுருக்கமா சொல்றோம் பாருங்க. குடத்திலே சோற்றை அள்ளி கொடுத்தக்கை மீளும் முன்பே வெடுக்கென கடிக்கும் மாந்த விழுங்கிய பருக்கை உள்ளே படுக்கும் முன் கேலி பேசும் மானிட பதர்கள் போல நடக்கும் ஓர் குணமில்லாத நாய் எந்தன் சீசர் குட்டி. என் குரல் தூரம் கேட்டால் எகிரிக்கால் பிளந்து வந்து என்னுடல் மீதில் ஏறி என்னவோ சொல்ல எண்ணி முன்வாயில் முகத்தை வைத்து முழு உடல் நடுங்க ஆடும் என்னுயிர் சீசருக்கே நான் எஜமான் அல்லன், தோழன். வளர்த்தவன் சிரிக்கின்றானா, வாய்விட்டே அழுகின்றானா, தளர்ச்சியில் வீழ்கின்றானா, தன்வரை குமைகின்றானா, கிளர்ச்சியில் எழுகின்றானா, கேலியில் சமைகின்றானா, உளத்தினில் வருவதெல்லாம் உணர்வது நாயின் நெஞ்சமே. அன்னையே உன்னை கேட்பேன், அடுத்ததொரு பிறவி உண்டேல், என்னை நீ நாயாய் பெற்று இத்தலை கடனை தீர்ப்பாய். தன்னையும் உணர்ந்து தன்னை தழுவிய கையும் காக்கும் மன்னவர் பிறப்பு நாய்தான், மனிதராய் பிறப்பதல்லன்னார். இந்த அனுபவம் பலருக்கும் உண்டு.